ரப்பி ஸ்ரஹ்லி ஸ்வத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம தஸ்வீத் சூறாக்களினுடைய ப்ராக்டிஸில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய முதல் சூரா ஃபாத்திஹாவிலேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரா ஃபாத்திஹானுடைய முதல் 3 ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் தஸ்வீத் டீட்டெயில்ஸோடு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். நல்லா கவனித்து இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பாடம் கேட்கும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டாலும் நல்லா கவனித்து பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்து. நல்லா கவனிங்க. அல்ஹம்துன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? கவனிச்சுக்கோங்க. ஆ சொல்லக்கூடாது. நம்ம அலிஃப் எப்படி சொல்லுவோம்? அ. அல்ஹம்து லில்லாஹி, லில்லாஹி அப்படின்னு சொல்லாமல் லில்லாஹி ரப்பில். அந்த ரா பார்த்திங்க அப்படின்னா தஃப்ஹீமாக சொல்லணும். ஏன் அப்படின்னா ராவுக்கு நம்ம ஃபத்ஹா வரும்போது, ஜபர் வரும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? நல்லா தஃப்ஹீமாக சொல்லணும், வல்லினமாக சொல்லணும். ரே சொல்லக்கூடாது, ரா. அப்புறம் பாவில் பார்த்திங்க அப்படின்னா ஷத் இருக்குது. பாவில் ஷத் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ரப்பில் ஆலமீன்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா ஐன் இருக்குது. ஐனுக்கு மேலே அலிஃப் சகீரா இருக்கும்போது 2 கவுண்ட் நம்ம நீட்டணும். அதே இல்லாமல் ஆ, ஓகேங்களா? ஆ ஐன் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆலமீன் முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா யாமத்தை தொடர்ந்து நம்ம நூனுக்கு சுக்கூன் வச்சு தற்காலிகமாக நிறுத்தும்போது இந்த இடத்துல மத்து ஆரிதுலி சுக்கூன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 2, 4, 6 கவுண்ட் வரையும் நம்ம நீட்டலாம். அப்படிங்கிறது நமக்கு பர்மிஷன் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா நீட்டியும் ஓதலாம். நம்மளுடைய 2 கவுண்ட்டும் நிறுத்தலாம், 4, 6, சரிங்களா? நான் இப்போ 4 நிறுத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆலமீன், ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆயத்தை நான் ஃபுல்லாக ஓதி காமிக்கிறேன், கவனித்து பாருங்கள். அந்த அல்ஹம்தில் வரக்கூடிய ஹேவும் நடுத்தொண்டையினுடைய எழுத்து கவனமாக ஓதணும். அல்ஹம்துன்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆயத்து அர்-ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான், அந்த ரா பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தஃப்ஹீமாக சொல்லணும். ராவில் ஷத் இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் வரும்போது அங்கே எந்த ஹரக்கத்தும் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த அலிஃப்க்கு நம்மளே ஃபத்ஹா வச்சு சொல்லணும். அதே மாதிரி ராவில் சத்து இருக்குது, ஷத் இருக்கும்போது நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி ராக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபத்ஹா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? தஃப்ஹீமாக சொல்லணும், வல்லினமாக சொல்லணும். அடுத்து வரக்கூடிய ஹே பார்த்திங்கன்னா நடுத்தொண்டையினோட எழுத்து நல்ல ஏர் ஃப்ளோவோட அர்-ரஹ்மா. மீமில் பாருங்கள் அலிஃப் சகீரா இருக்குது. இந்த இடத்துல 2 கவுண்ட் நீட்டணும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். இந்த ராவில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஃபத்ஹா இருக்குது, தஃப்ஹீமாக சொல்லணும். ஷத் இருக்குது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஹேக்கு பார்த்திங்கன்னா நடுத்தொண்டையினோட எழுத்து. அதே மாதிரி ஹேக் கஸ்ரா யா சுக்கூன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாமத்தை தொடர்ந்து மீமுக்கு நம்ம தற்காலிகமாக சுக்கூன் வச்சு நிறுத்துறதுனால இந்த இடத்துலையும் மத்து ஆரிதுலி சுக்கூன். கவனமாக ஓதுங்க. அர்-ரஹ்மானிர் ரஹீம், ஓகேங்களா? மூன்றாவது ஆயத்து மீமுக்கு மேலே பாருங்கள் அலிஃப் சகீரா இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 2 கவுண்ட் நீட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாலிகி யௌமித்தீன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாவுக்கு ஃபத்ஹா வாவு சுக்குன் வரும்போது இந்த இடத்துல லீன் அப்படின்னா நம்ம சாஃப்ட் அண்ட் குயிக்காக சொல்லணும். யௌமித்தீன் அப்படின்னு சொல்லாமல் யௌமித்தீன். அடுத்து தாலில் பாருங்கள் ஷத் இருக்குது. ஷத் இருந்துச்சுன்னா நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி தால் பக்கத்தில் தாலுக்கு கஸ்ரா, பக்கத்தில் யா சுக்கூன் வரும்போது இந்த இடத்துல யாமத்தை தொடர்ந்து நம்ம நூனுக்கு தற்காலிகமாக சுக்கூன் வச்சுனதுனால இது மத்து ஆறுதுலி சுக்கூன், ஓகேங்களா? மாலிகி யௌமித்தீன். என்ன சொல்லக்கூடாது? மாலிகி சொல்லக்கூடாது, மாலிகி யௌமித்தீன். இன்ஷா அல்லாஹ் கவனித்து ஓதுங்க. அதிகமான ஆயத்துக்கள் ஆரம்பத்தில் வேண்டாம், போக போக கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம மனனமான சூறா அப்படிங்கிறதுனால இந்த சரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
மெமரைஸ் பண்ண சூறாவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதியிருப்போம். இப்போ நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த மஹ்ரஜ் பாயிண்ட்டு இந்த ப்ரொனவுன்சியேஷனை நம்ம சரி பண்ணி ஓதும்போது மனனம் பண்ண சூறாவாகவே இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு சிரமம் இருக்குங்கிறதுனால நம்ம மெதுவாக படித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக நான் ஆயத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? 3 ஆயத்து மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரூலிங்ஸ் சொல்லாமல் ஓதி காமிக்கிறேன். கவனித்து திரும்ப திரும்ப கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹ் 3 ஆயத்துக்கள் மட்டும் இப்போ பார்த்துருக்குறோம். திரும்ப திரும்ப கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதமுள்ள ஆயத்துக்களையும் பார்ப்போம். பார்த்துட்டு ஃபுல் சூறாவும் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாடம் கேட்கும்போது நீங்கள் சரியான முறையில் சொல்கிற அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.